வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை வாடிப்பட்டி அருகே 20,000 லிட்டர் பெட்ரோல், டீசல் ஏற்றி வந்த லாரி மீது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கட்டக்குளம் பிரிவு பகுதியில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 15,000 லிட்டர் டீசல், 5,000 லிட்டர் பெட்ரோல் ஏற்றி வந்த லாரி மீது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. மதுரை கப்பலூரிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது பின்னால் வந்த வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் பெட்ரோல் மற்றும் டீசல் முழு கொள்ளளவில் இருப்பதால் பெட்ரோல், டீசல் கசிவு ஏற்பட்டு இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனை குறித்து வாடிப்பட்டி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெட்ரோல் கசிவை நிறுத்தி கவிழ்ந்த லாரியை மீட்கும் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டிருப்பதால் லாரி அருகாமையில் யாரும் செல்ல முடியாத சூழ்நிலையும் உள்ளது. பெட்ரோல், டீசல் கசிவு ஏற்பட்டுள்ளதால் தீயணைப்பு துறையினருக்கு வாகனத்தை மீட்பதும் தற்போது சவாலாக உள்ளது. மீட்பு வாகனம் மீட்கும் போது வாகனத்தில் பெட்ரோல், டீசல் முழு கொள்ளளவு இருப்பதால் தீப்பற்றும் அபாயம் உள்ளதால் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து வாடிப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தை குறித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.